எட்டு தொகை, 10 பாட்டு உள்ளிட்ட சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள செங்காந்தள் மலர் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும். அதுவும் கார்த்திகை மாதம் மட்டுமே பூக்கக்கூடியவை என்பதால் இதற்கு கார்த்திகை பூ என்ற பெயரும் உண்டு. தமிழகத்தின் மாநில மலர் எனும் சிறப்பை பெற்ற செங்காந்தள் மலர் தீப்பிழம்பு போல காட்சியளிப்பதால் தீப்பற்றி எரிவதாக நினைத்து காட்டு யானை கூட்டம் பயந்து விலகி ஓடிவிடும் என்றும் சொல்லப்படுவதுண்டு. இந்த வகை பூவை உற்று பார்த்தால் கண்வழி வரும் என்று சொல்கிறார்கள். அதனால் இதை கண்வழிப்பூ என்றும் அழைக்கின்றார்கள். முதலில் பச்சை நிறத்துடன் பூக்கும், பிறகு வெண்மை கலந்த மஞ்சள், பிறகு மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு என நிறம் மாறிக்கொண்டே போகும். செங்காந்தள் செடியில் விளைந்த காய்கள் பச்சை நிறத்திலிருந்து இளம் பச்சை அல்லது பழுப்பு நிறமாக மாறிவிடும். அதன்பின் செங்காந்தள் கொடிகள் காய்ந்து ஓய்வு நிலைக்கு சென்றுவிடும். அப்போது காய்களை பறித்து உலர்த்தி சணல் சாக்குகளில் சேமிக்கப்படுகிறது. கிளோரிசா சுப்ரபா என்ற தாவரவியல் பெயரை கொண்ட செங்காந்தள் மலர் செடியின் அனைத்து பாகங்களிலும் கொல்சிசின் என்ற ஆல்கலாய்டுகள் அதிகமாக காணப்படுகின்றன. செங்காந்தள் விதைகள், கிழங்குகள் புற்றுநோய் மருந்து தயாரிப்பதிலும், விஷக்கடிக்கு மருந்தாகவும், வாதம், தொழுநோய் மருந்துகள் தயாரிப்பில் மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. குடற்புழுக்கள், வயிற்று உவாதை மற்றும் விஷக்கழிகளுக்கும் மருந்தாக பயன்படுகின்றன. விஷத்தன்மையுடையதாக இருந்தாலும் மருந்து தயாரிப்புகளுக்கு செங்காந்தள் செடியின் விதைகளை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த மருத்துவ நிறுவனங்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றன. இதனால் தமிழகத்தில் தனித்த சாகுபடியாக விளங்கும் செங்காந்தள் செடி நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதாகவும் விளங்குகிறது. திருப்பூர் மாவட்டம் மூலனூர், தாராபுரம், வெள்ளக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் செங்காந்தள் செடி சாகுபடி மேற்கொள்ளப்படுகின்றது. இடைத்தரகர்களின் சூழ்ச்சியால் போதிய விலை இல்லாததால் இன்றைக்கு வெளியேறுவதாக சொல்கின்றனர் செங்காந்தள் சாகுபடி விவசாயிகள். திருப்பூர், திண்டுக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் செங்காந்தள் மலர் என்னும் கன்னிவெளி விவசாயம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1700 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆரம்ப காலத்தில் இடைத்தரகர்கள் மூலமாக கம்பெனிகள் விவசாயிகளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் என பணத்தை கொடுத்து விவசாயம் செய்ய வச்சு இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த மாதம் வரை 1500 ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். பல கட்ட போராட்டங்களுக்கு பின் தற்போது 3200 ரூபாய் என்று 10 நாள் விதையை எடுத்தார்கள். தற்போது கம்பெனியில் ஆர்டர் இல்லை என்று இடைத்தரகர்கள் மௌனம் காத்து வருகிறார்கள். இது விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை சந்திக்கக்கூடியது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், மத்திய அரசிடம், மாநில அரசிடம் பல முறை கோரிக்கை வைத்து விட்டோம். இது அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று விட்டது. அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். இதற்கு குறைந்தபட்ச ஆதார விலை 3000 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பொருளீட்டு கடன் வழங்க வேண்டும். இது விவசாயிகளுக்கு மானியம் கிடைக்கக்கூடிய சூழல் உள்ளது. மானியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும். இது விவசாயிகளுடைய செங்காந்தள் மலர் விவசாயிகளுடைய கோரிக்கையாகும். இது அரசு கவனத்தில் எடுத்து வருகின்ற நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை. செங்காந்தள் விதைகள் சர்வதேச மார்க்கெட்டில் கிலோ 5000 ரூபாய்க்கு மேல் விலை போகும் சூழ்நிலையில் விவசாயிகளிடம் நேரடியாக மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் கொள்முதல் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்தி இடைத்தரகர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் விலையை வைத்து விவசாயிகளிடம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி கொள்ளை லாபம் பார்ப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இடைத்தரகர்கள் பிடியிலிருந்து தங்களுக்கு விடுதலை கொடுத்து செங்காந்தள் விதைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயித்து அரசே கொள்முதல் செய்து சந்தைப்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் திருப்பூர் செய்தியாளர் ஜெர்ரி.